நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்டிஆர் டெஸ்ட்டில் எப்படி ஓட்டி காட்டுறது, எட்டு எப்படி போடுறதுங்கிறது பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பிளாட்டை செட் பண்ணிவிட்டு நம்ம 3 ஸ்டெம்பு வச்சுருக்கிறோம். அதில் வந்து ஃப்ரண்டில் எப்படி போகிறது, ரிவர்ஸில் எப்படி வர்றது அப்படி எட்டு போகிறது, அதில் டச் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் குறிப்பிட்ட தூரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் பழக்கம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட நெருக்கி வச்சு அதில் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே டெஸ்ட்டில் நீங்கள் ஆர்டிஆர்கிட்ட பாஸ் ஆகிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெம்பு வச்சுருக்கிறேன். நான் வந்து ஒரு 3க்கு வந்து ஒரு 10 மீட்ரு கேப்பு வச்சுருக்கிறேன். இந்த 10 மீட்ரு கேப்பில் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 மீட்டராக கொடுக்கணும். ஒரு 8 மீட்ரு வச்சு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மீட்டரில் வச்சு கொஞ்சம் கிட்ட நெருக்கி வச்சு ஓட்டினீங்கன்னா ரிவர்ஸு ஃப்ரண்ட்லேயும் போய்க்கலாம், பேக்லேயும் போகிற மாதிரி இதில் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் ஆர்டிஆர்கிட்ட பாஸ் ஆகிடலாம். கிளச்சை முடிச்சுட்டு எப்படி நோட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. பதட்டம் இல்லாமல் இப்படி பிரேக்கில் காலை வச்சுட்டு அப்படி ஹேண்ட் பிரேக்கை அப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படி தள்ளி அப்படி முன்னாடி தந்தீங்கன்னா ஃபஸ்ட் கீரு. நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கிளச்சை மட்டும் பொறுமையாக விட்டிங்கன்னா வண்டி அப்படியே மூவ் ஆகிக்கும். 10 RPM இருக்கலாம். நீங்கள் காருங்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. அது பாட்டில் ஓடிக்கு அப்படி பொறுமையாக போனீங்கன்னா போதும். ஆர்டிஓ உட்காந்துருப்பார், ஏதாவது ஒன்று பேச்சு கொடுப்பாரு, போட்டுப்பா என்ன இப்படி ஓட்டுறா அங்கே பாரு, ஏதாவது ஒன்று பேச்சு கொடுத்து நம்ம திசை திருப்புறக்கு ஃபெயில் பண்ணுறக்கு ஒரு ஐடியாவெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்ம எதுவுமே கண்டுக்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 10 மீட்டர் கேப்பில் வச்சு ஓட்டுறோம், அடுத்து 8 மீட்டர் கேப்பில் வச்சு ஓட்டுறோம், அதுக்கப்புறம் 5 மீட்டர் கேப்புக்குள்ளே வச்சு அந்த காரை அதில் ஓட்டணும். அப்போ நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆர்டிஓ போனால் ஒரே டெஸ்ட்டில் பாஸ் ஆகிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 30 அடி, அதாவது ஒரு 10 மீட்ரு வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்டில் போகிறோம், அவ்வளோதான். வண்டி நிற்கக்கூடாது, இப்படி போய்கிட்டே இருக்கணும். எக்ஸட்ரா கொடுக்க வேண்டாம். பாருங்கள், கிளச்சிலேயே அது வாட்டில் போகுது பாருங்கள். கிளச்சி விடாது, கிளச்சில் மட்டும்தான் கால் வச்சுருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கலாம். நம்ம பழகிற வரைக்கும் எட்டு போட சொல்லுவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே திருப்பி நம்ம பழகிறது தானே, கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வேணாலும் ஓட்டிக்கலாம். நல்லா ஒரு 2-3 நாள் இதில் அப்படி ட்ரைனிங் எடுத்தோம்னா வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் வரும்போது 2 பக்கம் சைடு மிரர் பார்த்துக்கணும். ஆர்டிஓவை திரும்பி நம்ம பார்க்கக்கூடாது. இங்கிட்டு பார்க்குறாங்களான்னு அவங்க கவனிப்பாங்க, நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி போகும்போது பார்த்துங்க, அப்படி எக்ஸட்ரா கொடுக்க வேணாம். அப்படி பொறுமையாக கிளச் விட்டிங்கன்னா அது பாட்டில் வண்டி மூவ் ஆகி போடுறது. இதே ஸ்பீடில் போனால் போதும், ஸ்பீடாக மட்டும் போக வேண்டாம். ஆர்டிஆர்ட்ட எடுத்தோன்னே இவ்வளோ ஸ்பீடு போகிற நீ எப்படி ரோட்லையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுவங்கிற மாதிரி ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க. ஏதோ ஒரு சின்ன காரணம் கிடச்சா கூட நம்ம ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க. ஒரே டைமில் ஆர்டிஆர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடணும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். கிளச்சில் மட்டும்தான் ஒரு 1/2 கிளச் வச்சுருக்கேன், வண்டி அது பாட்டில் போயிட்டுருக்கா, அவ்வளோதான். இந்த மாதிரி ஓட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஒரு ரவுண்ட் போனோம்னா நிப்பாட்டும் போது அதே மாதிரி இப்படி கிளச்சை வந்து கிளச்சை ஃபுல்லாக அப்படி முடிச்சிங்கன்னா வண்டி சுலவாகிக்கும். பிரேக்கில் லேசாக கால் வச்சு அப்படி நிப்பாட்டணும். இப்போ நம்ம ஃப்ரண்டில் பார்த்தோம் எப்படி போகிறதுன்னு. இப்போ ரிவர்ஸில் எப்படி போகிறது அப்படின்னு 2 சைடு மிரர் பார்த்துங்க. 2 பக்கம் சைடு மிரர் பார்த்துட்டு ஒன்றும் பதட்டமே வேண்டாம். ஆப் கிளச்சில் வண்டியை வச்சுக்கோங்க. பிரேக்கு எக்ஸட்ரா எதையுமே தொட வேண்டாம். சைடு மிரர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்டெம்பு கிட்ட வரும்போது இப்படி அளவாக பொறுமையாக ஓடிச்சிங்கன்னா போதும். ரைட் சைடில் இந்த ஸ்டெம்பு தெரியும் போது இப்படி ஒரு ஸ்டெம்பு இன்னொரு ஸ்டெம்புகள் நுழையிற போது அந்த லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு வர ஸ்டெம்பை பார்க்கணும். ஃப்ரண்ட் போய் அதில் முட்டிடக்கூடாது. அதுக்கு தான் கொஞ்சம் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் கேப் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னொரு 4 அடி குறைச்சி வச்சு இது பண்ணணும். இப்படி வரும்போது இப்போ பின்னாடி ஸ்டெம்பையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஃப்ரண்டோ நம்ம வண்டி போய் அதில் டச் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான் எட்டு போடுறது, வெறுசாக ஒன்றும் இல்லை. இப்படி நம்ம அப்படியே இது பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு 2 சைடு மிரர் பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஒட்டி வர்ற மாதிரி தெரியும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம அதை தாக்கத்த வேண்டியதை கேப் வச்சு இது பண்ணியிருக்கலாம். இப்படி வந்துட்டு பார்க்கிங் பண்ண சொல்லுவாங்க. இப்படி ஸ்டடி பண்ணி இப்படி இந்த ஒரு ரிவர்ஸ் வந்துட்டிங்கனால போதும். அதோட அவ்வளோதான். அடுத்த ஆளுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் இறங்கி நீங்கள் பாட்டில் வந்துடலாம். அப்படியே கையெழுத்து போட்டு பாஸ்ன்ட்டுவார், லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். நான் ஓட்டி பழகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸில் போகிறது எப்படி பயமாக இருக்குது. ரிவர்ஸ்
வேணாம், 2 பக்கம் சைடு மிரர் பார்த்துங்க. இந்த மாதிரி இடம் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாட்டுக்கு நிறைய பக்கம் உங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கங்க. இப்படி சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கரெக்ட் பண்ணி அப்படியே வர இப்படியே ஓடிச்சுங்க. ஸ்டெம்பை ஒட்டி போகுது பார்த்தீங்களா? ஆனால் ஒன்றும் பண்ணாது, நமக்கு இடம் இருக்குது. வண்டி வந்து நிற்காமல் அப்படியே பொறுமையாக விட்டுட்டிங்கன்னா பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்கும். அவசரப்பட்டு எக்ஸலேட்டர் மட்டும் கொடுத்துடாதீங்க. சருன்னு போயிடும் வண்டி. சருன்னு போச்சுன்னா நம்ம வேகமாக திருப்புவேன், அப்போ போய் ஸ்டெம்பில் முட்டிடும். அதனால் அப்படியே கரெக்ட் பண்ணி பொறுமையாக வந்துகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா? அந்த ஸ்டெம்பு இருக்கிறத கரெக்ட் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆர்டிஓட்ட டெஸ்ட்டில் எட்டு போடுறது. இன்னொரு வாட்டி கூட ஃப்ரண்ட்டில் போய் இப்படி வந்துட்டிங்கன்னா வண்டி இப்படி பார்க் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து வீலை ஸ்டடி பண்ணி நிப்பாட்டணும். வீல் ஸ்டடியாக இருக்கா அதைத்தான் மெயினாக பார்ப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு போகும்போது ரிவர்ஸ் உங்களுக்கு பதட்டமாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் ஓட்டுங்க. இது பாருங்கள், ஸ்டெம்பு பாரு, நம்ம எவ்வளோ கேப் இருக்குது, நம்ம வண்டி கரெக்டாக போதா. உங்களுக்கு ஃப்ரண்ட்டுங்களில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 டைம் 3 டைம் ஃப்ரண்ட்டில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் முயற்சி பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஓட்டிடுவோம், நம்ம ஓட்டக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளுடைய தூரத்தை குறைக்கணும். இப்போ 30 அடி வச்சுருக்கேன், அடுத்து 20 அடிக்கு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு வரணும். 10 அடிக்குள்ளே இந்த காரை அப்படி கொண்டு போகணும். அவ்வளோதான் ஆர்டிஓ டெஸ்ட்டு. ஒரே டைம் தான். நீங்கள் இதில் 8க்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அதோட அவ்வளோதான். ஆர்டிஓ வந்து இறங்கிக்குவார். ரைட், ஓகே அப்படின்னு அவர் வாட்டில் நிப்பாட்டுப்பாம்பார். நிப்பாட்டினீங்கன்னா அவர் இறங்கிக்குவார். நம்ம பார்க்கிங் போட்டு அடுத்த வண்டி எடுத்து அடுத்த ஆளுக்கு டெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம வாட்டில் இறங்கிக்கலாம். வேலை முடிஞ்சு. ஒரு டைம் இது பண்ணிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் ஈஸியாக வருது, பேக்லேயும் நமக்கு ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான் ஆர்டிஓ டெஸ்ட் காட்டுறது. இப்படி போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிட்டு என்ன செய்யணும், நம்ம பார்க்கிங்கில் போடணும். அந்த பார்க்கிங் வரும்போது பார்த்துங்க இப்படி வரணும். இப்படி வந்து கார் நேரம் இருக்கா அப்படின்னு பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு வீலை அப்படி ஸ்டடியாக நிப்பாட்டி அவ்வளோதான். அப்படி கிளச் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்படி நியூட்ரு பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு அதுக்கப்புறம் நியூட்ருக்கான பாட்டு கிளச் பிரேக்கில் இருந்து காலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாவி ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான் ஆர்டிஓ டெஸ்ட்டு. இது என்ன பண்ணோம்னா அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கி நம்ம இன்னொரு இப்போ வந்து 30 அடி வச்சுருக்கோம், ஒரு 20 அடியில் வச்சு இன்னொரு 8 எப்படி போடுறது அப்படிங்கிற பார்க்குறேன். 8 போடுறதுல ஈஸியான வேலையை ஈஸியாக நீங்கள் பழகிக்கலாம். இது பழகிட்டீங்கன்னா எந்த ஆர்டிஓ இருந்தாலும் சரி, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, போனால் ஆர்டிஓ உள்ள அந்த பதட்டம் இல்லாமல் கைகால் உதறக்கூடாது. ஆர்டிஓ உட்காந்துருக்காரு, நம்ம எப்படி ஓட்டுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வரும்.